பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? இம்மானுவேல். மத்திய 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதாவது இங்க யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. இந்த தெய்வத்துக்கு யோசனைக்கு தரிசனமாகி மரியாள் கன்னிகையா இருப்பாங்க, குமாரனை பெறுவாங்க, குமாரன் கேசு என்று பேரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று ஒரு ஐடென்டிட்டி அவங்க சொல்றாங்க, இம்மானுவேல் என்று அவருக்கு பேரிடணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்ன வசனம் இயேசுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இம்மானுவேல்னு சொல்லியிருப்பாங்க. இம்மானுவேல் என்றதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், அதாவது கர்த்தர் ஏசப்பா நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க ஏசப்பாக்கு ஒரு ஐடென்டிட்டி இம்மானுவேல். இது அப்படி பழைய ஏற்பாட்டுல கர்த்தரோட ஐடென்டிட்டி என்னன்னு பார்க்கலாமா? யாத்திராகம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறவர் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றான். அதாவது மோசே கர்த்தர் மோசையை சந்திக்கும் போது அவங்க தண்ணியை வெளிப்படுத்துறார். அதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட ஐடென்டிட்டி பழைய ஏற்பாட்டுல அங்க வெளியரங்கமாகுது. புதிய ஏற்பாட்டுல எசப்பாவோட ஐடென்டிட்டி இம்மானுவேலனா வெளியரங்கமாகுது. இப்போ மோசையும் சரி ஏசப்பாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். ஏன்னா எகிப்தியர்ல அடிமைத்தனம்லாம் இருக்கு. இஸ்ரவேல்ல அவங்க அடிமைத்தனத்துல பாவத்துல விடுதலையாக்கி கானான் கூட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை மோசைக்கு கொடுக்குறார். அதே பொறுப்பை எசப்பாவுக்கு கர்த்தரை கொடுக்குறார். எசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவர் இந்த உலகத்தையும் மோசையால அந்த குறிப்பிட்ட ஜனத்தினோட பாவத்தை அடிமைத்தனத்திலிருந்து அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்க மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சது, தவிர மொத்த உலகத்துக்கும் கொண்டு வர முடியல. ஆனா இயேசுப்பாவால மட்டும்தான் பாவம் செய்யாதவரை அந்த பூமிக்கு அவர் ரத்தத்தை நிமித்தம் அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளணும். அந்த மீட்பராய் ரட்சகராய் இவரை மட்டும்தான் நம்ம பூமிக்கு அனுப்ப முடியும்னு சொல்லி பிதாவானவர் இயேசுப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு எல்லாரையும் மீட்கப்படுறதுக்காக ரத்தம் சிந்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கர்த்தர் இயேசுப்பா கொடுக்குறாரு. அதே அந்த வசனத்தை யாத்திராங்க 3:14 கர்த்தர் மோசே சொல்லும் போது அவர் சொன்னார், ஏன்னா இருக்கிறவர் என்பவர் என்னைய உங்களிடத்துக்கு அனுப்பினான்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு போய் சொல்லுன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லுவார். அதே வசனத்தை நம்ம இயேசுப்பா வச்சு சொல்லலாம். இருக்கிறவர், அதாவது ஐ ஆம் தட் ஐ ஆம் கர்த்தர் என்பவர் என்னை அனுப்பினார், அதாவது ஜீசஸ் இயேசுப்பாவை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று மனு குலத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தூதர் மூலமா ஆண்டவர் வெளிப்படுறத நம்ம புதிய பாட்டுல மத்திய அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இயேசுப்பா கர்த்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காரு. அதனால கர்த்தர் இயேசுப்பா மூலியமா நம்மளை இந்த குடும்பத்துல ஒரு நபரா தேர்ந்தெடுத்திருக்காரு. பரலோகம் நம்மளை நோக்கமா வைத்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம நிமித்தம், நம்ம இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் மொத்த உலகத்தையும் ஆண்டவர் இயேசுப்பா விடுதலையாக்குனது போல நம்மளை கொண்டு நம்ம மொத்த ஃபேமிலியும் பாவத்திலேருந்து, விக்கிரகாரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலேருந்து, உலக காரியத்திலேருந்து எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு கொண்டு நம்ம குடும்பத்தோட ஆத்மா எல்லாமே இசப்பா கிட்ட நம்ம நிற்கும் போது அந்த கணக்கை ஒப்புவிக்கிறதுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இசப்பா நம்ம கையில கொடுத்துருக்காரு. ஸோ பரலோகம் நம்ம நிமித்தம் நம்ம மொத்த குடும்பத்தையும் ரட்சிப்புகளாக நடத்தி பரலோகத்தில் அந்த பரம காணாங்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இசப்பாவோட ஹெல்ப்பை கேட்டு நடக்கிற பிள்ளைகளை நம்ம காணப்படுவோம். ஆமீன்.